ஓகே ஓகே ஓகே. கேட்க சந்தோஷமா? அது சந்தோஷம்னு சொன்னேன் சிஸ்டர். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் வீக் தானே படிக்கிறதுல, அதனால தான் நான் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வேல்முருகன் பிரதர் வணக்கம், வாங்க. குட் ஈவினிங்கா? இது ஈவினிங்கா பிரதர்? வேல்முருகன் பா, ஏஎம் தான் ஆயிடுச்சு இல்லை? ஏஎம் 11:54 ஓகே ஓகே. அப்போ கூட குட் நைட்ல சொல்லணும். வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா வேல்முருகன்? என்ன சாப்பிட்டீங்க? என்ன உங்களோட இன்னைக்கு ஸ்பெஷல்? லைவ் பார்த்துட்டு இருக்கங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாரு சிஸ்டர் பக்கத்துல? பக்கத்துலயா? என் பசங்க படுத்திருக்காங்க. இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் படுத்திருக்காரு. இன்னும் என் பசங்க இன்னும் தூங்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டாருங்க. அவருக்கு கொஞ்சம் இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால ஆஃப் டே லீவ்ல வந்துட்டாரு. அவர் சீக்கிரமா தூங்கிட்டாரு. இப்போ வந்து வெயில் சீசன் வந்து சென்னையில் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இது மாதிரி தான் தூங்குவோம். எப்படின்னா வந்து அனல் அடிக்குது வெளியிலலாம், ஹால்லலாம் படுக்க முடியலங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு வாரமாக ஏசி ஆன் பண்ணியிருக்கோம். அதனால இப்போது இந்த மாதிரி உக்காந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் கொரட்டையோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட என் பசங்க கிட்ட பேசிக்கிட்டே லைவ் போட்டுட்ருக்கேன். நானும் சென்னையில் தான் இருக்கேன் சிஸ்டர். ஆமாம் ஆமாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இந்த வட சென்னைலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த எஸ்டேட்ஸு அந்த மாதிரியான இந்த கம்பெனி, என்ன சொல்லுவோம், இன்னொன்று இருக்கே அந்த பக்கமாக, என்னது இது, ஏதோ இந்த கம்பெனிலாம் என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பக்கம் ரொம்ப அனலாக இருக்குது. அதனால இப்போது வந்து இதே மாதிரி தான் இருப்போம். நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருப்போம். 6 மாதத்துக்கு தனித்தனியாக எங்கே வேணால் தூங்குவோம். அதனால் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய தண்ணியெலாம் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. தண்ணி, மோர், ஜூஸ் குடிக்கிறத விட பழமாக சாப்பிடுங்க. என்னடா அது இந்த அக்கா சொன்ன உடனே எதையோ ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு நீங்கள் நிறைய வெயில் வந்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸோ ஜூஸோ மோரோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த பருவ நிலையிலேருந்து இன்னொரு பருவநிலைக்கு போகும்போது அப்படி தான் ஆகும். அதில் இப்போத்துலேருந்து நீங்கள் லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதிகமாக வெயில் வரும்போது நீங்கள் ஜூஸ் குடித்தாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் சளி பிடிக்கும். உங்கள் வீடியோ அருமையாக சமையல் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி வேல்முருகன், நன்றி நன்றி. ஆமாம் ஹார்ட்டு அதிகமாக இருக்கும், அதனால தான் அப்படி இருக்குது. இன்னும் நான் ஒரு 3 மந்த்ஸ் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட நேட்டிவ் போயிடுவேன். இங்கே ரொம்ப பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் மெயினில் தான் நான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். போரூர், வடபழனி அந்த சைடு தான் நான் இருந்தேன். டி நகர் அந்த பக்கம் தான் என்னோடய ரிலேட்டிவ்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. இங்கே வந்து இவருக்கு வேலை இங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் ஒர்க் பண்ணலாம், நாங்கள் வந்து நேட்டிவ் போயிடுவோம். அதனால் இங்கே வந்து ஹேர் ஃபால் ரொம்ப, ஸ்கின் டிசீஸ் மீனிங்ஸ் ஏதாவது ஒரு அலர்ஜி. என் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸு, முடி சூப்பராக இருக்கும் அவளுக்கு, லாங் ஹேர் தான் நல்லா இருக்கும், முடியெல்லாம் கொட்டிருச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகே முடி தான். என்னோட முடியும் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டிருச்சு. இவ்வளோ முடி வச்சுருக்கேன் நான். அதனால் எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை. அதனால் எங்கள் நேட்டிவ் போகிறோம். யதார்த்தமாக தான் நான் பேசுவேன். என்னோடய லைவில் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பேசுகிறதோ இல்லை டாபிக் வச்சு பேசுகிறதோ அது மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நான் வந்து சோஷியலாக பேசுவேன். யாருக்காவது அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஜாலியாக பேசுங்க, ஏதாவது அப்படி உங்களுக்கு தோணுச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பேசுவேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு சிஸ்டர். ஓகே ஓகே.